வணக்கம். வாங்க. இன்னைக்கு தமிழகத்தோட வெள்ளிக்கிழமை வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ரவுண்ட் அப் பாத்திரலாம். ஆனா இது ஒரு சாதாரண வெதர் ரிப்போர்ட் இல்ல. நம்ம மாநிலத்தோட வெவ்வேறு பகுதிகள்ல என்னென்ன ஆச்சரியர்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா அதுதான் உண்மை. ஒரே நாள்ல தமிழ்நாடு 3 முற்றிலும் வேற வேற மாதிரியான வானிலையை சந்திக்க போகுது. இது எப்படி சாத்தியம்? வாங்க இந்த வானிலை புதிரைய ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த வானிலை பயணத்தை முதல்ல கடலோர பகுதிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். குறிப்பா சென்னை, அது சுத்தி இருக்கிற ஏரியாவுல இருக்கிறவங்க எதை எதிர்பார்க்கலான்னு பாப்போம். நீங்க ஒருவேளை கடலோர பகுதியில இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நாள் முழுக்க ஒரே புழுக்கமா தான் இருக்க போது. ஏன்னா காத்துல ஈரப்பதம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வானத்தை பாத்தீங்கன்னா வெயிலும் மேகமும் கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கும். இங்கதான் வானிலை ஒரு சின்ன தந்திரம் பண்ணுது. காலையில தெர்மாமீட்டர்ல பார்த்தா 27 டிகிரி தான் காட்டும். ஆனா காத்துல இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்கே, அது நம்மள 31 டிகிரி இருக்கிற மாதிரி உணர வைக்கும். ஆமாங்க, 4 டிகிரி அதிகம். இதுதான் அந்த கடலோர புழுக்கத்துக்கு அசல் காரணம். இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்கலாமா? வானம் அப்பப்போ மேகமூட்டமா இருக்கும். மழை வருமானு கேட்டா ஒரு 25% வாய்ப்பு தான் இருக்கு. அதாவது சும்மா ஒரு சாரல் அடிச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஈரப்பதம் 70லிருந்து 80% வரைக்கும் இருக்கும். அதனாலதான் அந்த பிசுபிசுப்பு உணர்வு. காத்து மேற்கு திசையிலிருந்து வீசும். சரி, இந்த புழுக்கமான கடற்கரையிலிருந்து நேரா ஒரு ஜம்ப் அடிச்சு அப்படியே வேறொரு உலகத்துக்கு போலாமா? வாங்க, உள்நாட்டுப் பகுதிக்கு, குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் போனா வானிலை எப்படி தலைகீழா மாறுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, வெறும் 17 டிகிரி செல்சியஸ். கடற்கரையில 31 டிகிரின்னு உணர்ந்தோம். ஆனா இங்க மலையில வெறும் 17 தான். ஒரே மாநிலத்துக்குள்ளதான் இருக்கும். ஆனா ஏதோ விமானம் புடிச்சு வேற ஊருக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு வருதில்ல? இந்த வார்த்தைகள் அங்க இருக்கிற சூழலை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது பாருங்க. நீங்க ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இடங்கள்ல இருந்தீங்கன்னா, சில்லுன்னு காத்து, வானம் முழுக்க மேகம், அப்பப்போ மெல்லிசா தூறல், இப்படிதான் உங்க நாள் இருக்க போகுது. சூடா ஒரு டீ குடிக்கிறதுக்கு இதை விட சிறப்பான வானிலை இருக்க முடியுமா? சோ இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது மழையத்தான். கடற்கரை மாதிரி சும்மா 25% வாய்ப்புலாம் இல்ல. மலை பிரதேசங்கள்ல, குறிப்பா நீலகிரியில மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால வெளியே கிளம்புறீங்கன்னா மறக்காம கொடைய கையோட எடுத்துட்டு போங்க. இப்போ நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வாங்க தென் மாவட்டங்கள் பக்கம் போலாம். இன்னைக்கோட வானிலையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கதான் நடக்க போகுது. ஒரு முக்கியமான எச்சரிக்கை. தேனி, தென்காசி மாதிரி தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கவனமா இருங்க. உங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. இது சும்மா தூறல் மாதிரி இல்ல, நல்லா பெய்யற மழை. அதனால தயாரா இருங்க. சரி, இந்த கனமழை எப்போ, எப்படி வரும்னு பார்க்கலாம். மதியத்துக்கு மேல வானிலையில ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போதான் அங்கங்க கனமழை பெய்ய தொடங்கும். சாயங்காலமாக ஆக மழைக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாகும். ஓகே, இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டையே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். இப்போ நீங்க உங்க வெள்ளிக்கிழமைய திட்டமிட வசதியா எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா பாத்திரலாம். இந்த அட்டவணைய பார்த்தாலே உங்களுக்கு எல்லா வித்தியாசமும் பளிச்சுன்னு புரியும். ஒரு பக்கம் கடற்கரையில புழுக்கமான வெயிலும் கம்மியான மழை வாய்ப்பும், இன்னொரு பக்கம் மழையில சில்லுன்னு ஒரு சூழல், நல்ல மழை வாய்ப்பு. கடைசியா தென் மாவட்டங்கள்ல மத்தியத்துக்கு மேல கனமழைக்கு ரெடியா இருக்கணும். பாத்தீங்களா, ஒரே மாநிலம், ஆனா 3 விதமான அனுபவம். சோ இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முழுமையான வானிலை சித்திரம். நீங்க மெலிசான சட்டை போடணுமா, இல்ல ஸ்வெட்டர் போடணுமா, இல்ல கொடைய கையில எடுக்கணுமாங்கிறது நீங்க எங்க இருக்கீங்கன்றத பொறுத்துதான் இருக்கு. இப்போ கேள்வி இதுதான், இந்த தகவலை வச்சு உங்க வெள்ளிக்கிழமைய நீங்க எப்படி திட்டமிட போறீங்க?